ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் வேகமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க ஆயத்தமா வந்திருக்கிறேன்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையோடு கூட கர்த்தர் பேசுவாராக. உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுவாராக. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு புதிய தைரியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. விசுவாசத்தினால நம்பிக்கையினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். 31வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து 31, 32 வசனங்களை வாசியுங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். Luke chapter 1 verse 31 and 32. Behold, thou shalt conceive in thy womb and bring forth a son, and shalt call his name Jesus. He shall be great, and shall be called the Son of the Highest, and the Lord God shall give unto him the throne of his father David. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். You will conceive and bear a son in your womb. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. You shall call his name Jesus. அவர் பெரியவராயிருப்பார். He will be great. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு இயேசு பெரியவர். The title of this message is Jesus is great. இயேசு பெரியவர். Jesus is great. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's glorify God by raising our hands. இயேசு பெரியவர். Jesus is உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. From the bottom of our heart, let's say, என்னை ரட்சித்த இயேசு பெரியவர். The Lord who saved me, Jesus is great. என் தேவன் பெரியவர். God is great. என் இயேசு பெரியவர். Jesus is great. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We've got the biggest privilege of worshiping the great God. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. இப்படிப்பட்ட ஜனத்தை போல உலகத்தில் வேறொரு ஜனம் இல்லை. There's no group of people like these people who can. அவரை ஆராதிக்கிற ஜனம்தான் பாக்கியமுள்ள ஜனம். The group of people who worship the Lord are the blessed ones. சங்கீதம் 96வது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம கவனிக்கும்போது, Psalm 94 verse 4, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலேயும் பயப்படத்தக்கவர் அவரே. Our God is a great God and to be worshipped and praised, and there's no other God like him. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Many places in the word of God we can read that God is great. இயேசுவுக்கு பெரியவர் என்று கொடுக்கப்பட்டதான இந்த பெயர் உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அல்ல, அது பரலோகத்திலிருந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெயராக இருக்கிறது. Jesus was called the great. அவர் பெரியவர். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சில மனிதர்களை பார்த்து விதமாக சொல்லுகிறோம், பெரியவர் வராரு பாருங்க, பெரியவர் வராரு. அந்த பெரியவர் நம்ம சொல்லும் போதே நம்மோடு கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து மரியாதையோடு கூட கலந்த அன்பு வெளிப்படுகிறது. We have respect for that person and it goes with love. அந்த பெரியவரை பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு சந்தோஷம். Once we look at the great man, there is joy in us. நம்முடைய உள்ளம் அவர்களை பெரிய அளவிலே நினைக்கிறது. Our heart starts respecting them and treat them as a great person. சில வேளைகளில் அவங்கள பார்த்துட்டு பெரியவரே வந்து உட்காருங்க. Sometimes we look at the person and say,
Oh, thou art a great man. Please come and sit down. பெரியவரே எப்படி இருக்கிறீங்க? Oh, great man, how are you? பெரியவரே சாப்பிட்டீங்களா? Oh, great man, did you eat? அல்லேலூயா. Hallelujah. ஆனா இயேசு பெரியவர் என்று பரலோகத்தில் இருந்து தேவ தூதன் சொன்னார். But the heavenly angel from heaven said that Jesus is great. அவர் பெரியவராயிருப்பார். He will be great. அவர் பெரியவராயிருப்பார். He will be great. சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் போதும் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். In Psalms also we read the same thing. கர்த்தர் பெரியவரும் God is great. மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். He is to be praised highly. அந்த பெரியவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். The great one is to be praised. அந்த பெரியவர் ஆராதனைக்கு பாத்திரர். The great person is அந்த பெரியவர் துதிக்கு பாத்திரர். worthy to be praised. எல்லா மகிமைக்கும் அவர் பாத்திரர். He is worthy of all glory. ஆகவே தான் அவரை ஆராதிக்கும் போது நம் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அந்த பெரியவரை நாம் ஆராதிக்க வேண்டும். That is why when we worship the great God, we have to worship with awe and fear. இயேசு என்று நம் அந்த நாமத்தை சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு பயமும் அன்பும் கலந்ததானே ஒரு உணர்வு வெளிப்பட வேண்டும். The moment we say the name of Jesus, there must be fear in us. At the same time, we have to have love and respect for him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். We should never take the name of Jesus in vain. ஏனென்றால் அது ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கதான நாமம். Because that name is to be worshipped and praised. மகிமைப்படுத்த வேண்டிய நாமம். That name has to be glorified. ஓ மகத்துவமுள்ள ஒரு நாமம். That name is an honored name. ஹalleluya ஹalleluya. Hallelujah. ஆராதனைக்கு பாத்திரமுள்ள ஒரு நாமம். That name is worthy of all worship and praise. அது பெரிய நாமம். That's a great name. இயேசுவின் நாமத்தை போல இந்த உலகத்தில் வேறொரு நாமம் இல்லை. There's no other name like the name of Jesus. இயேசுவின் நாமமே உன்னதமான நாமம். The name of Jesus is the highest name. இயேசுவின் நாமமே பெரிய நாமம். The name of Jesus is the great name. அந்த நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்குகிறது. Say the name of Jesus, the devils tremble. அந்த நாமத்தை சொல்லும்போது பாதாளம் நடுங்குகிறது. Say the name of Jesus, the hell trembles. அந்த நாமத்தை சொல்லும்போது உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. But when we say that name Jesus, you and I are so happy. அந்த நாமத்தை சொல்லும்போது வியாதிகள் சுகமாகிறது. Say that name Jesus, diseases are healed. அந்த நாமத்தை சொல்லும்போது மனிதர்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Confess the name of Jesus, as human beings we are blessed. ஏனென்றால் அது பெரிய நாமம். Because that's a great name. அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் பெரியவர். The owner of that name is a great God. ஹalleluya. Hallelujah. 104ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Listen to Psalm 104 verse 1. 104ஆம் சங்கீதம் முதலாவது வசனம். 104 verse 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். Bless the Lord, O my soul. O Lord my God, thou art very great, thou art clothed with honor and majesty. மகிமையையும் மகத்துவத்தையும் நீர் அணிந்து கொண்டிருக்கிறீர். Thou art clothed with honor and majesty. நாம எல்லாரும் சரீர பிரகாரமாக உலகத்தில் உண்டாக்கப்பட்டதான வஸ்திரங்களை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். All of us are wearing the worldly dress. ஹalleluya. Hallelujah. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, But Lord God Jesus Christ, அந்த பெரிய தேவன், the great God, அவருக்கு ஒரு மகிமையின் வஸ்திரம் உண்டு. He has a glorious garment. அவர் மகிமையை அணிந்திருக்கிறார். He is wearing the glory. அவர் மகிமையை அணிந்திருக்கிறார். Wearing the glory. அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார். Wearing the honor. ஹalleluya ஹalleluya. அவருடைய வஸ்திரம் மதிப்புள்ளது. His garment is worthy. நாம் மனிதர்களாகிய நாம் மாம்ச கண்களாலே அவரை நாம் காண்பது கூடாததாக இருக்கிறது. As human beings with our own eyes, we are not able to see him. ஏனென்றால் அவர் மகிமையில் வாசம் பண்ணுகிறவர். Because he lives in glory. அவரை நாம் காண வேண்டும் என்றால் அந்த மகிமைக்கு ஒப்பான சரீரமாக நாம் மாற்றப்பட வேண்டும். We have to see him, we have to be transformed to that glorious body. ஆகவே தான் பூலோகத்தில் இருந்து நாம் அவரை விசுவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். That's why while on this earth we believe
believe and worship him. மோசே தேவனை காண வேண்டும் என்று வாஞ்சித்த போது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு சொன்னது, நீ என்னை முகமுகமாக என்னை காண்பது அது அரிதாக இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய பின்புறத்தின் சாயலை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Moses desired to see God, but God said, you cannot see me face to face. So while I pass by, you will only see my back. அந்த மகிமையுள்ள தேவனை பார்த்து யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது. After seeing that glorious God, no one can be alive. ஆனாலும் மோசேயுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். But still God fulfilled the desire of Moses. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்த ஒரு மனிதன் ஒருவன் இருப்பான என்றால் அது பரிசுத்தவானாகிய மோசே. If there is one person who had seen at least the back of the God, it would be only Moses. இன்றைக்கு நாம் தரிசனத்திலேயும் சொப்பனங்களிலேயும் இயேசுவை கண்டேன் என்று நம்ம சொல்லலாம். Now we might say that in my visions or in my dreams I have seen Jesus. ஆனால் மோசே கண்டது தத்ரூபமாக அவர் கண்டார். But Moses really saw the Lord. அவர் மகிமையை உடுத்தியிருக்கிற தேவன். He is clothed with glory. மகத்துவத்தை உடுத்தியிருக்கிற தேவன். Clothed in majesty. ஆகவே தான் நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஆராதனைகள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிறோம். That is why when we worship the Lord, during the worship we feel the majestic presence of the Lord. அதரிசனம் உள்ள தேவன் இந்த இடத்திலே உலாவி வரும்போது அந்த உலாவுதலின் மூலமாக உண்டாகிற வெளிப்படுகிற அந்த மகிமையையும் மகத்துவத்தையும் நம்மால உணர முடிகிறது. The God who cannot be seen, but when we worship him, we are able to feel his presence, the glorious presence amidst us. Oh Lord my God, you are very great. எங்களுடைய தேவனே நீர் மிகவும் மகத்துவமுள்ள தேவன். You are very great. மகத்துவமுள்ள தேவன். Our God is great God. நம்முடைய தேவன் மிகவும் மகத்துவமுள்ள தேவன். Hallelujah. Hallelujah. இந்த பூலோகத்துல ஒருவர் சில வேளைகள்ல ஒருவர் பார்த்து சொல்லுகிறோம், you are great. Now உலகத்திலே sometimes we look at people and say that you are great. ஆனால் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. But in truth, if one person is worthy of to be called as the great, it is our God Jesus Christ. Our God is great God. நம்முடைய தேவன் மிகவும் மகத்துவமுள்ள. Our God is great God. நம்முடைய தேவன் மிகவும் மகத்துவமுள்ள தேவன். அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. He is not an ordinary God. இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. Lord Jesus Christ is not an ordinary person. மற்ற தெய்வங்களைப் போல நாம் அவரை சொல்லிவிட முடியாது. We can't compare him with any God. ஓ அவர் பெரிய தேவன். He is a great God. பெரிய தேவன். He is a great God. நமக்கு ஒரு பெருமை உண்டு. We boast about it. அந்த பெருமை என்னவென்றால் What do we boast about? நாங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். The God whom we worship is the God. நாங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். God whom we worship is the God. இயேசுவை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. There's no other God other than Jesus. அவரே பெரிய தேவன். He is the great God. அவரே பெரிய தேவன். He is the great God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The name of the Lord be glorified. ஹalleluya. Hallelujah. அந்த பெரிய தேவனை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We're going to see certain things about this great God. 147வது சங்கீதம் Psalm 147. 5வது வசனத்தை நம்ம கவனிக்கும்போது Turn to verse 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. Great is our God and of great power. Understanding is infinite. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும். Our God is a great God. Hallelujah. 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 பெரியவர்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு குதூகலம் உண்டாகணும். When we say he's a great God, there must be rejoicing in our heart. நம்ம ஒரு உணர்வற்றவர்களை போல உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. We shouldn't sit just like that. உண்மையாகவே இயேசு பெரியவர். Really Jesus is great. இயேசு பெரியவர். Jesus is great. அவர் பெரியவராய் இருக்கிறதுனால தான் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். Since he is great only, I have left all my earthly jobs அவர் come to serve him. அவருக்கு ஊழியம் செய்வதை விட இந்த உலகத்துல பெரிய வேலை எதுவுமே கிடையாது. There is no other job on this earth greater than the great job that we serve the Lord. பெரியவருக்கு வேலை செய்வதே பெரிய வேலை. To serve the great God is the great job. ஆகவே தான் நெகேமியா விதமாய் சொன்னார். That's why Nehemiah said like this. பேச்சுவார்த்தைக்கு நெகேமியாவை அழைக்கும்போது They call him to have a discussion. நான் இந்த பெரிய வேலையை விட்டு வரக்கூடாது. How can I leave this great job and come out? இது ஒரு பெரிய வேலை. This is a great job. இது பெரியவருக்கு செய்யக்கூடிய வேலை. It's a great job to be done for the
great God. இந்த காலவேளையில் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? This morning, to whom have you come to worship? பெரிய தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். You have come to worship the great God. பெரியவரை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். You have come to see the great God. பெரியவரிடத்திலிருந்து நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். You come to receive the good things and the blessings from the great God. பரலோகத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை, அவர் பெரியவராக இருப்பார். The one word that came from heaven is, he will be great. ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் Our God is a great God. மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். He has great power as well. அவருடைய அறிவு அளவில்லாதது. His wisdom has no limits. His understanding has no limit. அவருக்கு இருக்கிற அந்த அறிவு ஒரு infinite. Hallelujah. நிரந்தரமானது. Hallelujah. Hallelujah. அவருடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் அளவே இல்லை. There is no limits for his wisdom and knowledge. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. That's what this verse says. அந்த பெரியவரை குறித்து சொல்லுகிறது. When it talks about the great God, அவர் ஞானமுள்ள தேவன். he is a great God of understanding. அந்த பெரியவர் எப்படிப்பட்டவர்? How is the great God? இயேசு ஞானமுள்ளவர். Jesus is full of wisdom. இயேசு ஞானமுள்ளவர். Full of wisdom. அவருடைய அறிவை அளவிட முடியாதது. Can't measure his knowledge. His understanding has no limit. அவருடைய அறிவுக்கு ஒரு அளவில்லை. அந்த அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் மனிதனால அளக்கவே முடியாது. No one can measure his understanding and his wisdom. ஹalleluya. Hallelujah. நீங்க எந்த ஒரு சிருஷ்டிப்பை நீங்க எடுத்து பாருங்க. You can look at it, any creation. அத பாக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஞானமா படைச்சிருக்கிறாரு. We can see that how wisely God had created it. எவ்வளவு ஞானமா படைச்சிருக்கிறாரு. How wisely he has created. மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த கண்ணு, The eyes that is in us, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறதான நட்சத்திரங்களை கூட பார்க்க வல்லமை உள்ளது. able to see the stars which are so far away from us. இந்த நட்சத்திரங்கள்லாம் எத்தனை கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. All the stars are so many miles and miles away from us. இந்த கண்ணு அங்க இருக்கிறதான அந்த நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு திறன் கொண்டது. This eye small that is able to see the star that is so far. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்ம காதுகளை ஆண்டவர் அற்புதமா சிருஷ்டித்திருக்கிறாரு. God has created our ears so marvelously. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போனோம்னா அவருடைய மகத்துவத்தை அளவிடவே முடியாது. If we go deep into it, we can't measure his glory. நம்முடைய நரம்புகள் எப்படி வேலை செய்கிறது? How are our veins working? அந்த நரம்புகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணா தேவனுடைய மகத்துவத்தை சொல்லவே முடியாது. If we start experimenting with all the nerves, we cannot but glorify God. நரம்புகள் தான் நம்முடைய பிரெயினுக்கு சிக்னல் எடுத்துட்டு போகுது. The nerves are the one who takes the signal from parts of the body. இப்ப சொல்லுது நான் தூங்க போறேன். Now it says I'm going to sleep. உடனே அது சிக்னல் எங்க கொண்டு போகுது? பிரெயினுக்கு கொண்டு போகுது. Immediately the signal goes to the brain. நான் எழும்பி நான் நடக்க போறேன். I'm going to get up and walk. உடனே சிக்னல் போகுது. Immediately the signal goes. சிக்னல் போன உடனே As soon as the signal ஒரு goes, மனிதன் நடப்பதற்கு உண்டான எனர்ஜி தேவை. he needs the energy to walk. அப்ப எனர்ஜி தேவைப்படும் போது அதுக்கு ஏற்ற blood circulation வேணும். For that energy it needs the right blood circulation. உடனே blood வந்து எந்த அளவுக்கு நம்முடைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு blood வந்து பம்ப் ஆகுது. Immediately the blood needed to get that energy is pumped. ஆகையினால தான் மனுஷனுடைய blood pressure நீங்க அளவிடும் போது எப்போதுமே ஒரே நிலைமையில் இருப்பது இல்லை. That's why when you take the blood pressure of a person, it doesn't remain the same. நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போது ஒவ்வொரு விதங்களிலே நம்முடைய பிரஷர் செயல்படுகிறது. As we do different types of job, our pressure in the body also differs. இந்த சிக்னலிங் சிஸ்டத்தை மனுஷனால இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. Even now the man is not able to understand this. ஏனென்றால் அவருடைய ஞானத்தை மனிதனாலே அளவிட முடியாதது. Because man cannot measure the knowledge of God. ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசு ஞானத்தில் பெரியவர். Jesus is great in his wisdom. எதிலெல்லாம் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார்? In what things God is great. அவர் ஞானத்திலே பெரியவர். He is great in his wisdom. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க கூடியவரிடத்தில் ஞானத்தை கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். That's why when he talks about the wisdom,
God says, whoever lacks wisdom, let him come to the glorious God and ask and receive the wisdom. நம்முடைய வாழ்க்கையில் ஞானமும் புத்தியும் குறைவாக இருக்குமே என்றால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கக்கூடிய அனந்த ஞானமுள்ள தெய்வத்திடத்தில் நம்ம கேட்கும்போது ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். If somebody here is lacking in wisdom and knowledge, if you're going to ask the God who abundantly gives, showers us with knowledge and wisdom, he will give it to us. சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். Solomon asked God for wisdom. ஆண்டவர் சாலமோனுக்கு அற்புதமான ஞானங்களை கர்த்தர் தந்தார். God gave him the best wisdom in this world. இயேசு ஞானத்தில் பெரியவர். Jesus Christ is great in his wisdom. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். Isaiah 12:6. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். Says like this, cry out and shout, thou inhabitant of Zion, for great is the Holy One of Israel in the midst of thee. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, Oh, who will inhabit in Zion, நீ சத்தமிட்டு கம்பீரி, cry out and shout. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். For great is the Holy One of Israel in the midst of thee. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் For இருக்கிறார். great is the Holy One of Israel in the midst of thee. இயேசு பரிசுத்தத்தில் பெரியவர். Jesus Christ is great in his holiness. ஆகவே தான் பரலோகத்தில் திரள் சேனை ஆண்டவரை எப்போதும் ஆராதிக்கிற ஒரு விதமானது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's why the heavenly host all the time 24/7 they worship the great God, saying that he is holy, holy, holy. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். God of hosts, holy, holy, holy. நம்முடைய தெய்வத்தை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. There is no other God compared to God, our God, as holy as he is. இயேசு பரிசுத்தமுள்ள தேவன். Jesus Christ is holy. அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்கிறது. In his thoughts he is holy. அவருடைய எண்ணங்களிலே பரிசுத்தம். In his thoughts he is holy. அவருடைய வார்த்தையிலே பரிசுத்தம். Words he is holy. அவருடைய நினைவுகளிலே பரிசுத்தம். In his thoughts he is holy. அவருடைய பார்வையிலே பரிசுத்தம். His looks he is holy. அவருடைய நடக்கையிலே பரிசுத்தம். Walks he is holy. ஆகவே தான் ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார், That's why the Lord God said like this. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Be holy as I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல As I am holy. நான் பரிசுத்தமுள்ள தேவன். I am a holy God. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். I have the eyes that doesn't see. என்னை போல நீங்களும் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருங்கள். As I am holy, you also must be holy. இயேசு பரிசுத்தத்திலே பெரியவர். Jesus Christ is great in his holiness. முதலாவது இயேசு கிறிஸ்து ஞானத்தில் பெரியவர். Firstly, we saw that Jesus Christ is great in his knowledge. இரண்டாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திலே பெரியவர். Secondly, he is a great God in his holiness. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிக்கும்போது, Isaiah 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். Isaiah chapter 9 verse 6 says like this, for unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. அந்த பெரிய தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டது. Through the prophet Isaiah, it's foretold that how this great God would be. அவர் அதிசயமான தேவனாக இருப்பார். He would be a wonderful God. அவர் அதிசயமான தேவனாக He would இருப்பார். be a wonderful God. Hallelujah. Hallelujah. His name will be called wonderful. அவர் அதிசயமானவர் என்று His அழைக்கப்படுவார். name will be called wonderful. அவர் அதிசயமானவர் என்று அழைக்கப்படுவார். அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மனித குலத்திற்கு அவர் அதிசயங்களை செய்யும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தார். That wonderful God came into the world to do wonderful things for human beings. இயேசுவை போல அதிசயமான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. There is no other God as wonderful as Jesus Christ. அவருடைய நாமத்தில் அதிசயம் இருக்கிறது. There is wonder in his name.
அவருடைய வார்த்தையில் அதிசயம் இருக்கிறது. Words there is அவருடைய பிரசன்னத்தில் அதிசயம் இருக்கிறது. in his presence there is wonders. அவர் இறங்கி வரும்போது அந்த இடத்திலே அதிசயங்கள் நடக்கிறது. Comes down to that place is filled with miracles. எருசலேமிலே நடந்து போகும்போது அங்கே அற்புதங்கள் நடந்தது. When he walked through the streets of Jerusalem, there were miracles. தேவ சபையிலே உலாவி வருகிற வேளையில் சபையிலே அற்புதங்கள் நடக்கிறது. When he moves among the churches, there are miracles. His name will be called Wonderful. அவர் அதிசயமானவர் என்று அழைக்கப்படுவார். Our God is wonderful God. தேவன் அதிசயமானவர். Hallelujah. 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 இந்த அதிசயமான தெய்வத்தை போல உலகத்தில் ஒரு தெய்வமும் இல்லை என்று தைரியமாக நம்ம சொல்ல முடியும். Boldly say that there is no other God as wonderful as Lord Jesus Christ. ஆகவே தான் நம்ம எப்போதும் அவரை தொழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே நீர் அதிசயமான தேவன், ஆண்டவரே நீ wonderful God என்று மனதார நாம் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். That's why whenever we worship him we say and confess that Lord you are a wonderful God. Hallelujah. Hallelujah. Our God is wonderful God. நம்முடைய தேவன் அதிசயமானவர். அப்படி சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. When we say that how happy அப்படி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விசுவாசம் பெருகுகிறது. When we say that how much of faith increases in us. அப்படி சொல்லும்போது எவ்வளவு நமக்கு பெருமையா இருக்கு. When we say that how proud we are. Oh my God is a wonderful God. என்னுடைய தேவன் அதிசயமானவர். Amen. Amen. உலகம் அந்த பேரை கொடுக்கல. The world has not given that. எந்த ராஜாக்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பேரை கொடுக்கல. No kings have given the name to Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அங்கே நடக்கும்போது பரலோகத்திலிருந்து தேவ தூதன் அந்த பேரை கொண்டு வந்தாரு. When Jesus Christ was born, the heavenly angel brought that name. இயேசு நமக்கு பேர் வையே. Name him as Jesus. அவர் பெரியவராக இருப்பார். He will be great. அவர் ஞானத்திலே பெரியவராக இருப்பார். In wisdom he will be great. அவர் பரிசுத்தத்திலே பெரியவராக இருப்பார். Holiness he will be great. அவர் அதிசயம் செய்கிறதிலே பெரியவராக இருப்பார். Doing wonders he will be great. நீங்க சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அதிசயமான நாளாக காணப்படும். Start saying and confessing all these things. Every day in your life will be. அந்த அதிசயமானவரை நீங்க சொல்ல 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 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிசயமா தான் இருக்கும். If you keep on saying that he is a wonderful God, every day you will see wonders happening in your life. ஒவ்வொரு மணி வேளையும் அதிசயமாக இருக்கும். Every hour will be a blessed, a wonderful one. Hallelujah. Hallelujah. இரண்டாவது அவர் ஆலோசனை கர்த்தர். Secondly, he is a counselor. அவர் ஆலோசனையில் பெரியவர். He is great in his counsel. வேதம் அவரை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the word of God says about him. அவர் ஆலோசனையில் பெரியவர். He is a great counselor. His name will be called Counselor. அவர் ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கப்படுவார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. அவருடைய ஆலோசனையில் பழுது இல்லை. There is no blemish in his counsel. அற்புத விதமாய் தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர். Miraculously he'll give us the counsel. நமக்கு தேவையான ஆலோசனைகளை தேவனிடத்தில் கேட்கும்போது கேட்கிற யாவருக்கும் அவர் ஆலோசனையை கொடுக்கிறார். Whatever counsel that we need, when we go and ask God, whoever asks, he will give the best counsel. நான் உன்மேல் கண்களை வைத்து என் ஆலோசனைகளை உனக்கு சொல்லுவேன். I'll place my eyes upon you and I'll give you the counsel. நான் உன்மேலே கண்ணை வைத்து என் ஆலோசனைகளை உனக்கு சொல்லுவேன். I'll place my eyes upon you and give you the best counsel. எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை தேவை? What do you need counsel? எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை தேவை? What do you need counsel? உங்க குடும்பத்துக்கு ஆலோசனை வேணுமா? Do you need a counsel for உங்க your family? பிள்ளைங்க வாழ்க்கைக்கு ஆலோசனை வேணுமா? Do you need counsel for your children? உங்க தொழிலுக்கு ஆலோசனை வேணுமா? Do you need counsel for your job? ஆலோசனையை கொடுக்கிற தேவனிடத்தில் கேளுங்க. Ask Jesus, God. இயேசு ஆலோசனையை கொடுப்பாரா? Will Jesus give counsel? இயேசு ஆலோசனையை கொடுப்பாரா? Will Jesus give counsel? நம்ம எல்லாம் சத்தியத்தை கேட்கிறோம். We all listen to the truth. ஆனா ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கு. We have a doubt in us. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரா? Will God give me counsel? நிச்சயம் ஆலோசனை கொடுப்பாரு. Definitely he'll give you. ஒரு சிறு பிள்ளைய போல ஆண்டவர்ட்ட கேட்டு பாருங்க. Just ask like a child asking the father. ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு வேணும். Give me counsel regarding this matter. ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் உம்முடைய ஆலோசனை வேணும். In my ministry I need counsel, Lord. சபையை நடத்துவதிலே ஒரு ஆலோசனை வேணும். Run the church I need counsel, Lord. குடும்பத்தை நடத்துவதிலே ஒரு ஆலோசனை வேணும். Family I need counsel. என் வேலையை செய்வதற்கு ஒரு ஆலோசனை வேணும். Do my job I need counsel. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியல. Lord, I don't know what I have to do. ஆண்டவரே நீர் ஆலோசனை தர மாட்டீரா? Lord, won't you give me counsel? பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் அவர் ஆலோசனை கர்த்தர். From heaven one name is given to Jesus
That is, he is the counselor. நீங்க ஆலோசனை கேட்டு பாருங்க, Ask for counsel. நிச்சயம் ஆலோசனை கிடைக்கும். Definitely you'll நிச்சயம் ஆலோசனை கிடைக்கும். Definitely you'll get the அந்த counsel. ஆலோசனை நல்ல ஆலோசனையாக That இருக்கும். will be the best counsel. அந்த ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். That counsel will help you. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. Bend on your knees and ask. ஆண்டவரே ஆலோசனை கொடுத்து என்னோடு கூட பேசு ஆண்டவரே. Lord, give me counsel and talk to me. ஆலோசனை தாரு ஆண்டவரே. Lord, give me counsel. உம்முடைய ஆலோசனை பழுதே இருக்காது. Lord, your counsel will not be blemished. உம்முடைய ஆலோசனை தோற்று போகாது. Your counsel will never be defeated. எனக்கு ஆலோசனை தாரு ஆண்டவரே. Lord, give me counsel. நிச்சயம் ஆலோசனை தருவாரு. Definitely he'll give you the நடக்க counsel. வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். God will teach you the way in which you have to go. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the name of the Lord be glorified. மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு நாமம் உரைக்கப்படுகிறது. Thirdly, through prophet Isaiah, name is given. அவர் வல்லமை உள்ள தேவன். He is mighty God. வல்லமை உள்ள He தேவன். is the mighty God. ஹalleluya. Hallelujah. அந்த பெரியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? How great he will be. அவர் வல்லமை உள்ளவராக He இருப்பார். will be mighty. இயேசுவை போல வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. There's no other God like Jesus, as mighty as he. எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். He is mighty to do anything. எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். Mighty to do anything. இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. There's nothing that is impossible for Jesus. மனுஷனால கூடாததுதான். It is impossible for man. தேவனால எல்லாம் கூடும். But with God everything is possible. தேவனால எல்லாம் கூடும். God everything is His possible. name will be called mighty God. வல்லமையுள்ள பிதா என்று அழைக்கப்படுவார். His name will be called mighty God. வல்லமையுள்ள தேவன் என்று அழைக்கப்படுவார். ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த காலவேளையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Worshiping the mighty God this morning. அவர் பெரிய தேவன். He is a great God. ஆமென். ஹalleluya. Hallelujah. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. அவர் பெரியவராய் இருப்பார். He will be great. அவர் வல்லமை உள்ளவராக இருப்பார். He will be mighty. வல்லமை உள்ளவராக He will இருப்பார். be mighty. அந்த வல்லமையில தான் ஆகாயத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். With that power and might, only he created heaven and earth. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He says it will happen when he commands. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். If he says one word, that ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். if he says one word, that is உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. he said let it be. ஓ உண்டாயிற்று. It was created. உண்டாக கடவுது. He said let it be. உண்டாயிற்று. It was formed. ஒரே ஒரு வார்த்தை. Just one word. ஆகையால தான் நம்ம பாடல்களை பாடுகிறோம். That's why we sing. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Just Lord say one word. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். Lord, just say one word. வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். The word of God we see about one ஒரு word. வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான். Lord, just say one word, my servant will be. ஒரே ஒரு வார்த்தை போதும். Just one word is enough. என் Lord. வீட்டுக்கு நீர் வந்துதான் அவனை சுகமாக்க வேண்டும் என்பது அல்ல. There's no need for you to come to my house and clear. நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்ன போதும். From the place where you are, just say one word. வீட்டிலே இருக்கிற என் வேலைக்காரன் சுகம் பெற்றுக் கொள்ளுவான். The servant who is at my house, he will be healed. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. Because there's power in his word. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. Because there's power in his word. நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவின் வார்த்தையில் வல்லமை உண்டு. Jesus Christ whom we preach, in his words there's power. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Each word we can feel the power of God and we preach. நாங்கள் பிரசங்கிக்கும் போது தேவனுடைய வல்லமையை எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே உணர்கிறோம். As we preach, we are able to feel the power of God in our body, soul and தேவனுடைய mind. பிரசன்னத்தை உணர்கிறோம். We are able to feel the presence of அவர் God. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். How mighty he is. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing that is impossible for my இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible for இந்த Jesus. நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்க வேண்டும்? In your life, what do you expect to be happening? வல்லமை உள்ள தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Look at the mighty God and வல்லமையில் இயேசு பெரியவர். Jesus Christ is mighty. வல்லமையில் இயேசு கிறிஸ்து பெரியவர். The great God in his power. அவரை போல வல்லமையில் பெரிய தெய்வம் ஒருவரும் இல்லை. No other God as mighty as he is. நித்திய பிதா. He is the eternal Father, everlasting Father. நித்திய பிதா. The everlasting நித்திய Father. ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிற நம்முடைய தகப்பன் அவர். His promise is the eternal life and he is the eternal Father. நித்தியத்திலே அவர் பெரியவர். In eternity he is great. நித்தியத்திலே பெரிய தேவன். In eternity he is a great God. பரலோகத்திலே அவர் பெரிய தேவன். Heaven he is great. பரலோகத்திலே இயேசு பெரியவராய் இருக்கிறார். Heaven Jesus is great. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah.
அவர் நித்திய பிதா. He is an everlasting Father. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நித்திய ஜீவனை உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. Promised eternal life to you and I. அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். He is great in giving us the eternal life. வானத்திலேயும் பூமியிலேயும் இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். Heaven or in earth, Jesus Christ is great. கடைசியாக சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says about he is the Prince of Peace. ஆமென். ஹalleluya. Hallelujah. என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். I leave my peace with you. அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். He is a God who gives us the peace. இந்த கால வேளையில் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? This morning have you come without peace? ஐயோ, என் வாழ்க்கையில இந்த பண்டிகை நாள்ல கூட ஒரு சமாதானம் இல்லையே. Oh, in my life, even though it's a celebrating day, I'm not able to celebrate. ஒருவேளை உலகத்திற்கு நான் சந்தோஷமாய் இருப்பதை போல ஒரு வாழ்க்கையை நான் காட்ட வேண்டியதாக இருக்கிறது. Maybe I have to show to the world that I am at peace. ஆனா என் உள்ளத்திலேயே ஒரு சமாதானம் இல்லையே. But in my heart there's no peace. கலங்காதிருங்கள். Don't be dismayed. பயப்படாதிருங்கள். Don't be fearful. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. There's a good news for you. உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுத்து போடுகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். God is going to remove all the powers of darkness that is bringing demolishes your peace, and he will remove that. எதை குறித்து உங்களுக்கு சமாதானம் இல்லையோ, In whatever you are not at peace, எதை குறித்து உங்களுக்கு சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களோ, in whatever thing that you have lost your peace, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். in that thing God is going to give you the peace. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தினால சமாதானத்தை இழந்து போயிட்டீங்களா? Have you lost your peace because there is weakness in your body? பொருளாதாரங்களை இழந்ததனால சமாதானத்தை இழந்துட்டீங்களா? Have you lost your peace because you've lost some wealth? வேலையை இழந்ததனால சமாதானத்தை இழந்துட்டீங்களா? Have you lost your peace because you've lost your job? குடும்பத்துல யாரையோ இழந்ததனால ஒரு சமாதானத்தை இழந்துட்டீங்களா? Have you lost your peace because you lost a loved one? ஏதோ ஒரு நஷ்டத்தை கண்டதனால சமாதானத்தை இழந்து போனீங்களா? Have you lost your peace because you've lost your இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில சமாதான பிரபுவாக உங்களுக்கு வெளிப்படுவார். Amidst all these things, our Lord and Savior Jesus Christ will reveal himself as the Prince of Peace. His name will be called Wonderful. Our அதிசயமானவர். His name will be called Wonderful. Our அதிசயமானவர். His name will be called Counselor. அவர் ஆலோசனை கர்த்தர். His name will be called Mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். His name will be called Everlasting Father. நித்திய பிதா என்று அழைக்கப்படுவார். His name will be called Prince of Peace. அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார். அந்த பெரியவருக்கு இவ்வளவு நாமம் இருக்கு. That great one has அந்த so many names. அந்த பெரிய தேவனுக்கு இவ்வளவு நாமங்கள் இருக்கு. That great God has so many names. இத்தனை விதங்களில தன்னை வெளிப்படுத்துவாரு. In these different ways he will இன்னும் ஏராளமா சொல்லிக்கிட்டே போல. We can keep on going. எரேமியா 23 அதிகாரம் 6வது வசனம். Jeremiah 23:6. எரேமியா 23 அதிகாரம் 6வது வசனம். Jeremiah 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. Jeremiah 23:6. In his days Judah shall be saved, and Israel shall dwell in safety. And this is his name whereby he shall be called, the Lord our righteousness. இங்கே அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. Here another name is given to him. பெரியவராய் பிறந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்தில் ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. Jesus Christ was born as a great person. A name is given to him here. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. His name is the Lord our righteousness. The Lord of righteousness. Our நீதியின் தேவன். The Lord of righteousness. நீதியின் தேவன். His name will be called the Lord of righteousness. அவர் நீதியின் தேவன் என்று அழைக்கப்படுவார். பெத்லெகேமிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் அவர் நீதியுள்ள தேவன். Our Lord and Savior Jesus Christ was born 2000 years ago in Bethlehem. His name was given to him, the Lord our righteousness. அவரை தேடுகிற உங்கள் யாவருக்கும் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துவார். Whoever seeks him, he will show forth his righteousness. என் வாழ்க்கையில ஒரு நீதி கிடைக்காதா?
won't I get the righteousness? என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதி கிடைக்காதா? Will I not get the righteousness? நீதி இல்லாம என் குடும்பத்துல நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். Without the righteousness, I am struggling in my என் house. குடும்பத்தானால் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். I have been cheated by my family. வேலை ஸ்தலத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். In my place of work, I have been cheated. இந்த உலகத்தில் நீதி எங்க போச்சு? Where is the real judgment? நியாயங்கள் எங்க போனது? Where are the judgments? ஐயோ, நீதி நியாயங்கள் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. Living in a world where there is no proper எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா? Will I get the right judgment? இந்த காலவேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, Oh dear children of God who have come to worship the Lord this morning. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. In each word that God is giving to you, He is giving you blessings. அந்த பெரியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? How will this great person be? நீதி உள்ள கர்த்தர். He will be a righteous Lord. நீதி உள்ள கர்த்தர் He is the Lord of righteousness. நிச்சய நீதி செய்வார். Definitely He will do the justice. நீங்க அவரை உண்மையாகவே நீதி உள்ள தேவன் ஆராதித்தீங்கன்னா நிச்சய நீதி கிடைக்கும். If you worship Him as the righteous God, definitely you will get the right judgment. நீதி நியாயங்களை செய்வதில் அவர் பெரிய தேவன். He is a great God who judges in the right manner. நீதி நியாயங்களை செய்வதிலே இயேசு கிறிஸ்துவை போல பெரிய தேவன் ஒருவருமே இல்லை. To do the right things and the judgments given rightly, there is no other God like Jesus Christ. Hallelujah. Hallelujah. His name will be called the Lord of our righteousness. அவர் நீதியின் தேவன் என்று அழைக்கப்படுவார். Our righteousness. நம்முடைய நீதியின் தேவன். நமது நீதி. Our righteousness. நமது நீதி. Our righteousness. வசனத்தை நல்லா கவனிங்க. Look at the verse clearly. நமது நீதியாய் இருக்கிறார். He is our righteousness. எனக்கு நீதியாக இருக்கிறார். He is my righteousness. வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. Very clearly, beautifully. நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். Whereby He is called the Lord our righteousness. அவர் நீதி உள்ள தேவன் மாத்திரம் அல்ல, நமக்கு நீதியாக தன்னை வெளிப்படுத்துகிறவர். He is not only a righteous God, He is our righteousness. He reveals Himself as our righteousness. அந்த பெரியவரை ஆராதிக்கிறவர்களை, Those who worship the great God, ஆண்டவர் பெரியவங்களா மாத்த ஆண்டவர் விரும்புறாரு. He wants to make them great. அதுதான் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியங்கள். That is the miraculous thing that happens. யாரெல்லாம் அந்த பெரியவரை ஆராதிக்கிறீங்களோ, Whoever worships that great God, யாரெல்லாம் அந்த பெரியவருக்கு கை எடுக்கிறீங்களோ, whoever worships Him and raises their hands, யாரெல்லாம் அந்த பெரிய தெய்வத்தை மனதார தொழுது கொள்கிறீர்களோ, whoever worships Him with the whole heart, அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் பெரியவங்களா மாத்தத்தான் விரும்புறாரு. He wants to make all of them great. இயேசு இந்த உலகத்துல பெரியவரா வந்தது தன்னை பெரியவரா காட்டுறதுக்காக வரல. Jesus Christ came into this world as a great God, not to show Himself as great. உங்களையும் என்னையும் அவரைப் போலவே பெரியவர்களாக மாற்றுவதற்காக இயேசு வந்தார். To make you and I as great as Him, He came into this world. அவரைப் போலவே பெரியவராக மாற்ற இயேசு வந்தார். Jesus Christ came into the world to make you and I as great as Him. அவரைப் போலவே பரிசுத்தவானாக மாற்ற இயேசு வந்தார். To make you and I as holy as He is. அவரைப் போலவே நீதி உள்ளவர்களாக மாற்ற இயேசு வந்தார். To make you and I as righteous as He is. அவரைப் போலவே பரிசுத்தவான்களாக மாற்ற இயேசு To வந்தார். make you and I as holy as He is. ஹalleluya. Hallelujah. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். Genesis 26:13. ஆதியாகமம் 26:13. Genesis 26:13. இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Written about Isaac. அவன் ஐசுவரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். He became Isaac multiplied and he became great each and every day. ஈசாக்கை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Written about Isaac here. அவன் ஐசுவரியனாகி, He became rich. அவன் ஐசுவரியனாகி He became rich. வர வர விருத்தி அடைந்தான், He multiplied day by day. மகா பெரியவனானான். He became a great man. எல்லாம் சொல்லுங்கள், மகா பெரியவனானான். He became a great man. நல்லா சொல்லுங்க, மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்தான். He multiplied by வர வர விருத்தி அடைந்தான். day by day he multiplied. அப்ப பெரியவரை நம்ம ஆராதிக்கும் போது So when we worship the great God, நம்ம வர வர விருத்தி அடைவோம். day by day we will become great. நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். Day by day we will be great. கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம அனைவரையும் ஆண்டவர் பெரியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். God will make you and I, everyone, great. ஈசாக்கை கர்த்தர் பெரியவனாக மாற்றினார். God made Isaac great. ஏனென்றால் அவர் பெரிய தேவன். Because he is a great God. பெரிய தேவன். He is a great God. பெரிய தேவனை யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பெரியவங்களா மாறுவாங்க. Whoever
worships the great God will become great. ஆமென் அல்லேலூயா. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பூமியிலே கர்த்தர் உங்களுடைய நாமத்தை ஆண்டவர் பிரஸ்தாபமாக்குவார். God will make your name great in this world. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. ஏன் அது நடக்குது? Why is it happening? பிரஸ்தாபமுள்ள நாமத்தை ஆராதிக்கும் போது, Because we are worshipping the name of the great God. ஓ பெரிய நாமத்தை ஆராதிக்கும் போது When we worship that famous நம்முடைய great God, நாமங்களை கர்த்தர் ஆண்டவர் பெரிதாக்குகிறார். He will make our name great. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யாத்ராம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். Exodus 11:3. யாத்ராம புஸ்தகம் 11:3. Exodus 11:3. இங்கே மோசே குறித்து நம்ம வாசிக்கிறோம். Here we read about Moses. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். The Lord gave the people favor in the sight of the Egyptians. Moreover, the man Moses was great, very great in the land of Egypt. இந்த இடத்துல மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Here we read about Moses. நல்லா கவனிக்கிறீங்களா? Are you watching carefully? அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். The Lord whom we worship is a great God. பெத்லெகேமில் பிறந்தது இயேசு கிறிஸ்து பெரிய தேவன். Jesus Christ was born in Bethlehem is a great God. அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறவர்களை அவர் பெரியவர்களாக மாற்றுகிறார். Those who worship that great God, He will make them great. ஈசாக்கை கர்த்தர் பெரியவனாக மாற்றினார். God made Isaac great. இந்த இடத்துல மோசேயை குறித்து வாசிக்கிறோம். Here we read about Moses. அவன் பார்வோனுடைய ஊழியக்காரனின் பார்வைக்கும் In the sights of the Pharaoh's servants, ஜனங்களின் பார்வைக்கும் in the sight of the people, எல்லாருடைய பார்வைக்கும் in the sights of all the people, மோசே பெரியவனாயிருந்தான். Moses was very great. எல்லாருடைய பார்வைக்கும். In everyone's sight. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு எல்லாருடைய பார்வை நம்மை எதை சொல்லுகிறது? Now all the people, what do they say about us? எல்லாரும் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? When they see you, what do they say? ஓ இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்ப்பா. Oh, they are great people. நீங்க இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். Oh, they are great people. நாம என்ன சொல்றோம்? What do we say? அப்படிலாம் இல்லைங்க. Oh, we are not like ஐயோ that. நான் ஏழைங்க. Oh, I am poor person. ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க. I have nothing. என்ன சொல்றோம்? What do we say? ஒண்ணும் இல்லைங்க. Oh, nothing. ஏதோ இருக்கிறேங்க. Oh, I'm just like that. ஏதோ பூமிக்கு பாரமா இருக்கிறேங்க. Oh, I'm just a burden to the earth. ஏதோ கடவுள் கூப்பிடும்போது போலான்னு இருக்கிறேங்க. Oh, when God calls me, I will go. ஆனா உலகம் என்ன சொல்லுது? But what does the world say? எங்க நீங்க எல்லாம் பெரிய ஆட்களுங்க. Oh, you're all great people. அப்படின்னு சொல்லும்போது When they say like that. ஆமென் அல்லேலூயா. Amen, hallelujah. ஆமென் அல்லேலூயா. Amen, hallelujah. நீ சொல்றது உண்மைதான். What you say is true. நீங்க சொல்லுவது உண்மைதான். What you say is true. ஏனென்றால் நாங்கள் ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். Because we worship a great God. நாங்கள் ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். We worship a great ஆகவே God. நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறோம். So I am great. அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். We have to show. அதுதான் சாட்சி. That is witness. அதுதான் சாட்சி. That is witness. அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு பதிலா பாவத்தையும் பரிதாபத்தையும் வெளிப்படுத்த கூடாது. Instead of that, we should not show the pitiable things. சொல்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Accept what they say. சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். Accept what they say. நம்ம சொல்றதுக்கு பதிலா அவங்களாவது நம்மளை பார்த்து சொல்றாங்களே. We don't say ourselves, they look at us and say. மோசே குறித்து அதைத்தான் சொல்லப்படுகிறது. That's what it's said about Moses. பார்வோனுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. Pharaoh had a lot of servants. இந்த ஊழியக்காரங்களுடைய பார்வைக்கெல்லாம் மோசே எப்படி தெரிந்தான்? In the eyes of the servants, how was he? பெரியவனா தெரியுறான். He was seen as a great man. மோசே மாத்திரமல்ல, Not only Moses. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும், All those who are listening to this message. உங்க குடும்பத்தினுடைய பார்வைக்கு உங்களை பெரியவங்களா கர்த்தர் மாற்றுவார் பாருங்க. God will make you great in the sights of your people. உங்க சொந்த குடும்பம் பார்த்து உங்களை பார்த்து சொல்ல போகுது, Your own family is going to look at you. உனக்கெல்லாம் என்னன்னு கேட்க போகுது. What is shortage in you? உனக்கெல்லாம் என்ன குறைவு இருக்கு? What is lacking in you? ஆண்டவர் உன்னை நல்லா தான வச்சிருக்காரு. God has kept you in great way. அப்படி சொல்லும்போது நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். When they say that, you just accept. ஆமென் அல்லேலூயான்னு சொல்லணும். Amen, hallelujah. You must என் பிரச்சனை உனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. Don't say that you don't know my problem. என் பிரச்சனை உனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. Never say that you don't know my problem. நீ சொல்றது உண்மைதான். What you say is true. ஏன்னா அவங்க பார்வைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். Because for their side, God has raised நம்மை us up. பெரியவர்களாக மாத்தி God இருக்கிறார். has exalted us. நம்ம சொல்றதுக்கு போல ஆண்டவர் அவங்க வாயிலிருந்து நமக்கு சொல்ல வைக்கிறாரு. Us saying
that God is telling, making them say that. பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா சொல்ல வைக்கிறாரு. He makes the neighbors say that. நாம சொல்ல வேண்டியது ஆமென் அல்லேலூயா. We have to say is amen. நான் ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறேன். I worship a great ஓ God. ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறேன். I worship a great God. என்னை கர்த்தர் பெரியவராக மாற்றி இருக்கிறார். God has made me great. எல்லாருடைய பார்வைக்கும் கர்த்தர் நம்மை பெரியவர்களாக மாற்றி இருக்கிறார். In everyone's sight God has made me. ஒன்று நாளாகமம் 29:25 வசனம். First Chronicles 29. இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி. In the sight of all Israelites God made Solomon a great. சாலமோனை கர்த்தர் பெரியவனா காட்டுறாரு. God shows Solomon as a great person. சாலமோனை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக பெரியவனாய் காட்டுகிறார். Out of everyone God makes Solomon. இஸ்ரவேலின் எல்லாரும் காண. When all the in the sight of all the Israelites. இஸ்ரவேலிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண. In the sight of all the Israelites. சாலமோனை கர்த்தர் பெரியவனா மாற்றினார். God made Solomon great. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. உங்கள் சந்ததியை கர்த்தர் பெரியவர்களாக கர்த்தர் காட்டுவார். God will make your generation great. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இந்த சமுதாயத்திலே பெரியவர்களாக காட்டுவார். In the society God will show forth your children as great. ஏனென்றால் அவர் பெரியவர். Because he is a great God. சாலமோனை கர்த்தர் பெரியவனா காட்டினார். God showed Solomon as a great person. மோசேயை கர்த்தர் பெரியவனா காட்டினார். Moses as a great person. ஈசாக்கை கர்த்தர் பெரியவனாக ஆசீர்வதித்தார். As a great person. யோபை குறித்து வாசிக்கும்போது When we read about Job, 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும்போது first chapter 3 last part, அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். among all the eastern people he was a great man. எல்லாரிலும் அவன் பெரியவன். He was great in everyone's sight. யோபு எல்லாரிலும் பெரியவன். Job was great in everyone's sight. நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறதா? Is there enthusiasm in us? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறதா? Is there hope in us? நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறதா? Is there faith growing in us? கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நாள். When we say Christmas, that brings hope to us. மனுக்குலத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நாள். It's a day that brings hope to the humanity. நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு கொண்டாட்டம் தான் கிறிஸ்மஸ். The Christmas is the celebration to give us hope. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். For everyone who's present here, God is going to give you a hope. நான் பெரிய தேவன். He is a great God. நான் பெரிய தேவன். He is a great God. என்னை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் பெரியவங்களா தான் இருப்பாங்க. All those who worship me will be. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவங்களை பெரியவங்களா வைப்பேன். I will place you a great in front of everyone. எல்லாரிலேயும் யோபு பெரியவனாய் இருந்தான். Amidst everyone, Job was great. எல்லாரிலேயும் யோபு பெரியவனாய் இருந்தான். Job was great amidst everyone. எல்லாரிலேயும் ஒருவனாக கர்த்தர் வைக்கல. God did not keep him as great among all the great people. பத்துல ஒண்ணா கர்த்தர் வைக்கல. He didn't keep him as one among the 10. ஆண்டவர் எல்லாரிலேயும் பெரியவனாக வைத்தார். Amidst everyone, God made him great. ஆண்டவரே எல்லாரையும் போல என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. God bless me like everyone. நம்ம ஜெபம் அதான் இல்ல. That's not our prayer. ஆண்டவரே எல்லாரையும் விட என்னை அதிகமாய் ஆசீர்வதி. Bless me more than everyone. எல்லாரும் ஓடுறாங்க ஆண்டவரே நானும் ஓடணும் ஆண்டவரே. Everybody is running, Lord, so I also should run. எல்லாரும் ஓடனாலும் சரி எல்லாருக்கும் முன்னாடி நான் ஓடணும். Though everybody is running, I must running ahead of them. எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன். Everybody is studying, I am also studying. எல்லாரும் படிக்கலாம் அவர்களை விட நான் முதன்மையில இருக்கணும். Everybody may study, but I must be higher than them. இயேசுவை கையெடுக்கிற எந்த ஜனத்துக்கு அந்த மாதிரி புத்தி வரும்? Those who long to have Jesus with them, they'll have that thought. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் தனித்துவம் உள்ள தேவன். Our God is a unique God. யூனிக் காட். தனித்துவம் உள்ளவர். அல்லேலூயா. Hallelujah. அவர் தனித்துவம் உள்ள தேவன். He is a unique God. சபையில வரக்கூடிய உங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற போதனை என்னன்னா நீங்கள் தனித்துவம் உள்ளவர்கள். The teaching that God would like to give each one of you who have come here is you are unique. எல்லாரிலேயும் ஒருவர் அல்ல. You are not one among everyone. எல்லாரையும் விட நீங்க தனியாக தோன்றுவீர்கள். You will be a separate person among நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தனியா தோன்றுவீங்க. Wherever you are, you will be a noted one. உங்களை கர்த்தர் ஸ்பெஷல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God will bless you in a special way. உலகத்துல இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற எல்லா ஜனங்களிலேயும் அவரை தொழுதுகிற ஜனத்தை தனியா கண்டுபிடிக்கலாம். Amidst all the people of the world, you can separate the people who worship him. என் வாழ்க்கையில அதை நிறைய பார்த்துட்டேன். In my life I have seen that. எங்க போனாலும் ஐயா நீங்க பாஸ்டரா நீங்க? Wherever I go, they look at me and ask, are you a pastor? ஆமா நான் பாஸ்டர் தான். Yes, I am a pastor. ட்ரெயின்ல போனாலும்
when I travel in train as well. நீங்க ஃபாதரா இருக்கீங்களா? Are you a pastor? I'm a father. Yes, I am a father. என்ன பாஸ்டர்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. Because they can't understand the word pastor. அவங்களே சொல்றாங்க ஃபாதர்னு. So they call me father. ஆமா, my God is everlasting father. Because my God is an everlasting father. நான் சின்ன ஃபாதர். I am a small father. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என் தேவன் நித்திய பிதா. My God is an eternal அந்த father. நித்திய பிதாவை நம்ம தொழுது கொள்ளும்போது When we worship the eternal உலகம் father, சொல்லுது நான் நீ ஃபாதரான்னு கேக்குது. the worldly people ask, are you a father? ஆமா, நான் ஃபாதர் தான். Yes, I am a father. உனக்கு நான் ஃபாதர் தான். I am a father for you also. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் நம்மளை பெரியவர்களாக மாற்றுவார். God will make us great. உங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. A good news that brings joy to everyone. பயப்படாதீங்க. Do not fear. பயப்படாதீங்க. Do not fear. கர்த்தர் பெரியவர். God is great. அந்த பெரியவரை தொழுது கொள்ளுகிற யாவரையும் Everyone who worships that great அவர் person, பெரியவராக மாற்றுவார். He will make them great. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். Finally, I would like to quote one verse and finish. 18வது சங்கீதம் 35வது வசனத்தினுடைய 2வது பகுதி. Psalm 18:35, the second part. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Thy gentleness hath made me great. எது நம்மை பெரியவனாக மாற்றுகிறது? What will make us great? இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யம். The gentleness of இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. the grace of Jesus Christ. அவருடைய இரக்கம். The mercy of உமது Jesus Christ. காருண்யம் His gentleness என்னை பெரியவனாக்கும். will make me great. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Let's all raise our hands and say, பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரும் சொல்லலாம். everyone, young people, children and elders. இந்த உலகத்துல சமுதாயத்துல நம்ம பெரியவங்களா இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஆசை இருந்தா என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. In this world, if you want to be great, raise your hands and say now along. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Your gentleness will make me great. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Your gentleness will make me ஓ, great. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Lord, your gentleness will make me great. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. தேவநாம மகத்துவப்படுவதாக. May the name of the Lord be. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நாங்கள் எல்லாரும் சபையாக உம்மை தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். பெரியவராயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். எல்லாருடைய பார்வையிலையும் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் ஆண்டவரே. பெரியவர்களாக நீர் ஆசீர்வதித்து அவர்களை சாட்சியாக நிறுத்துவீராக. ஒரு ஈசாக்கை பெரியவனாக்கினவர், ஒரு சாலமோனை பெரியவனாக்கினவர், ஒரு மோசையை பெரியவனாக்கினவர், ஒரு யோபுவை பெரியவனாக்கினவர். இன்றைக்கும் அதே வல்லமை குன்றி போகவில்லை. இந்த சபைகளை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே நீர் பெரியவர்களாக நீர் மாற்றுவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே.